நிஃப்டி 26,200 புட் ஆப்ஷனில் நான் ஒரே ஒரு லாட் மட்டும் பை பண்ணியிருக்கேன். நம்முடைய என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 105ல் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்டில் 85ல் கொடுத்துக்கலாம். அண்ட் என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 175. ஓகே, எகைன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாட் ஆவரேஜ் பண்ணுறேன். ஏன்னா இங்கேருந்து கன்ஃபார்மாக புட் சைடில் தான் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சனால நான் எகைன் ஒரு லாட் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி புட் சைடில் போகுதுன்றதை. ஓகே, இப்போதைக்கு நமக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் போகுதான்றதை. ஓகே, இப்போதைக்கு 120க்கு மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு 3000 வரைக்கும் ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஒரு 3000 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் போயிட்டு கேண்டில் வந்து ரிவர்சல் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 100 கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸுக்கு மேலே போயிட்டு கேண்டில் ரிவர்சல் ஆகிறதுனால நான் 20 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்டாப் லாஸ் கிட்ட கிடையாது. எகைன் வந்து நம்ம எடுத்த சேம் அதே ரேட்டுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. ஓவரால் மூவ்மெண்ட் வந்து நல்லா ரேஞ்ச் பண்ணுறதுனால இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு. மேபி ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலாம். இப்போதைக்கு மூவ்மெண்ட் ஸ்லோவாக்கிறதுனால ஜஸ்ட்டு நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா டார்கெட்காக வெயிட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட்லேயே நான் இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஓகே, நான் ஒரு 1500 ப்ராஃபிட்டில் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓவரால் மூவ்மெண்ட் வந்து ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்கிறதுனால நமக்கு லாஸில் போகிறக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் சேஃபர் சைடில் வந்து ஒரு 1500 நான் புக் பண்ணிட்டேன். மேபி நம்ம எதிர்பார்த்த டார்கெட் வந்துட்டு ரீச் ஆகலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் பையிங் பொறுத்த வரைக்கும் ஒரு வால்டைல் மூவ்மெண்ட்டு தான் நமக்கு செட் ஆகும். வால்டைல் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறதுனால நான் இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி இந்த ட்ரேடை வந்து நான் இந்த ப்ராஃபிட்டோட புக் பண்ணிக்கிறேன்.